வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் ஜீரக தண்ணீர் குடித்தால் உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? செரிமானம் மேம்படும், வயிறு உப்பசம் குறையும், உடல் புத்துணர்ச்சி பெறும், உடல் எடை கட்டுப்பாட்டுல வரும். ஆனால் அனைவரும் எந்த நேரத்துல ஜீரக தண்ணீரை குடிக்கிறது நல்லது, யாரெல்லாம் கவனமா எடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு ஜீரக தண்ணீர் குடிக்கணும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல அறிவியல் அடிப்படையில பார்க்க போறோம். சரியான முறையில எப்படி தயாரித்து சரியான முறையில எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் ஜீரக தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு ஏற்படுது, என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஜீரகம்ங்கிறது இந்தியாவில் சமையல அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மசாலா பொருள். இதில் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்பு சத்து, சிறிதளவு கால்சியம், மெக்னீசியம் என்ற பல தாவர சேர்மங்கள் இதில் இருக்குது. இது உடல்ல பல செயல்பாடுகள்ல செயல்படுத்துறதுக்கு, உறுப்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இது ஜீரக தண்ணீர் எடுக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்தரலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரக தண்ணீர்ல மிகப்பெரிய நன்மையே செரிமானத்திற்கு உதவியா இருக்கிறது தான். இது வயிற்றுல செரிமான நொதிகளை தூண்டுறதுக்கு பயன்படுது. அதாவது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்களை அதிகப்படுத்தி, அதாவது தூண்டி அதனுடைய செயல்களை செயல்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால உணவுகள் நன்றாக செரிக்க ஆரம்பிக்கும், வயிறு உபசம் குறையும், வாய்வு தொல்லை குறையும், மலச்சிக்கல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஹெவியா எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் சிறிதளவு ஜீரகத்தை வாயில போட்டோ இல்ல ஜீரகத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வெது வெதுப்பா குடிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரக தண்ணீர் கூட நம்ம உடற்பயிற்சி மேற்கொள்ளணுங்க. ஜீரக தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உடல் எடை குறையல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா சிலருடைய உடல் வாக பொறுத்து ஜீரக தண்ணீரை மட்டும் குடிச்சாவே அவங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். சிலருக்கு என்னதான் டயட்ல இருந்தாலும் உடல் எடை குறையவே செய்யாது. அப்படி இருக்கிறவங்க காலையில நீங்க ஒரு டம்ளர் ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு நடைப்பயிற்சி ஒரு 20 to 30 நிமிடம் நீங்க நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா நல்லாவே உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து இது மாறுபடுது. ஸோ அதனால உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி நீங்க மேற்கொண்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க அனுபவிக்கலாம். ஏன்னா ஜீரக தண்ணீர் பசியை கட்டுப்படுத்தும். ஸோ தேவையில்லாத கலோரிகள் சாப்பிட்ற அந்த பழக்கத்தை குறைக்கும். ஏன்னா நம்ம அன்னெசரியா நிறைய சாப்பிடுவோம்ல. ஸோ அப்படி நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, கலோரி உடலுக்குள்ள அதிகமாகி உடல் பருமனுக்கு அது வழிவகுக்கும். ஆனா ஜீரக தண்ணீரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன சாப்பிட்டாலுமே அது வேகமாவே செரிமானம் ஆயிரும். ஏன்னா உடல்ல மெட்டபாலிசம் ஸ்பீடா இயங்க ஆரம்பிக்கும். ஸோ மெட்டபாலிசம் நம்ம உடல்ல ஸ்பீடா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆயிரும். நான் சொன்னல ஃபர்ஸ்ட், ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து ஜீரக தண்ணீரை மட்டும் குடிச்சாவே சிலருக்கு உடல் எடை குறையும் அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய உடல்ல மெட்டபாலிசம் ஸ்பீடா இயங்குது. அதனால அவங்க எது சாப்பிட்டாலும் வேகமாவே செரிச்சு அவங்கள உடல்ல அப்படியே கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு அவங்களுடைய பாடி அப்படி இருக்குது. ஸோ அந்த பாடி டைப்ல அவங்க இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் தினமும் நீங்க ஜீரக தண்ணீரை குடிச்சுக்கிட்டு நீங்க உடற்பயிற்சியும் செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல்லையும் நல்ல மெட்டபாலிசம் அதிகமாக ஆயிரும். ஸோ மெட்டபாலிசம் ஸ்பீடா ஆனோடனே நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிமையா செரிச்சு உங்களையும் அப்படியே வெயிட்டை மேனேஜ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு உங்க பாடி செட் ஆயிரும். ஸோ கொஞ்ச நாள் நீங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க விட்டுருக்கலாம். ஸோ இனிஷியலா உடற்பயிற்சியும் பிளஸ் உணவு கட்டுப்பாடு ஜீரக தண்ணீரை எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து கூட நீங்க விட்டுக்கலாம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. ஜீரகத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது உடல்ல ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதுல இருக்கிறதுனால நம்மளுடைய செல்கள் பாதுகாக்கப்படும். உடல்ல இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கப்படும். அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள்
தொற்றுகளை வந்து எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 4வது நன்மை என்னன்னா, இரும்பு சத்து கிடைக்கிறதுக்கு இந்த ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுதுங்க. ஜீரகத்துல இயற்கையாகவே இரும்பு சத்து இருக்குது. இது உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை வழங்குறதுக்கு பயன்படுது. சிலருக்குலாம் வந்து சில பெண்களுக்கு முக்கியமா ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் வரும். இதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இரும்பு சத்து குறைபாடுனால தான் இது வருது. அதுவும் முக்கியமா இந்தியால இருக்கக்கூடிய பெண்கள் தான் நிறைய ரத்த சோகையினால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பெண்களுக்கு மாதம் இந்த மாதவிடாய் வரும்ல, ஸோ அது வந்து நிறைய போயிருச்சுன்னா சிலருக்குலாம் வந்து ரத்தப்போக்கு அதிகமா போகும். அந்த டைம்ல என்ன ஆகும்னா, ரொம்ப உடல் சோர்ந்து ரத்த சோகை வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜீரக தண்ணீரை வந்து எடுக்கலாம். ஏன்னா ஜீரக தண்ணீர் எடுக்கும்போது இரும்பு சத்து உங்க உடலுக்கு வந்து தேவையானது கிடைச்சிடும். அதனால நீங்க இந்த ஜீரக தண்ணீரோடு சேர்த்து நீங்க இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய கீரைகள், முருங்கைக்கீரைலாம் அதிகமா இருக்கு, அத்திப்பழத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளையும் நீங்க சேர்த்து எடுக்கும்போது இன்னுமே கூடுதலான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, வயிற்று எரிச்சலை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. சிலருக்கு வந்து ஹெவியா சாப்பிட்டா என்ன ஆகும்னா, செரிமானத்துல பிரச்சனை ஏற்படும். வயிறு கனத்த ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க ஹெவியா சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஜீரக தண்ணீரை நீங்க குடிச்சீங்கன்னா நல்ல ஒரு நிவாரணம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த 6வது நன்மை என்னன்னா, உடல்ல நீர் சத்துடன் வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம உடல் வந்து எப்பவுமே நீர் சத்துடன் இருக்கணும். நீர் சத்து கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா உடல்ல சோர்வு, நடுக்கம், இந்த மாதிரியான மயக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு உடலுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம உடலை வந்து நீர்ச்சத்துடன் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தண்ணி அதிகமா குடிக்கணும். ஸோ நீங்க ஜீரக தண்ணீர் குடிச்சாலும் சரி, நார்மல் தண்ணி நீங்க வீட்ல குடிச்சாலும் சரி. ஆனா ஜீரக தண்ணீர் நீங்க குடிக்கிறதுனால இதை நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சுட்டீங்கன்னா, டெய்லியும் காலையில ஜீரக தண்ணீரை நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, டெய்லியும் காலைல குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து உங்க உடலுக்கு வந்து அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதனால உங்க உடல் எப்பவுமே ஹைட்ரேஷன் நிலையிலே இருக்கும். ஸோ வெயில் காலங்கள்லையும் நீங்க புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும செல்களை பாதுகாக்கிறதுக்கும் இயல்பான பொலிவை வந்து பராமரிக்கிறதுக்கும் பயன்படுது. ஒரு வந்து சிலருக்கெல்லாம் வந்து முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் ஜீரக தண்ணீர் எடுக்கும்போது நல்ல ஒரு பொலிவு வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு முகங்கள்ல பருக்கெல்லாம் வருங்க. அந்த பருக்கள் வர்றதுக்கு காரணம் 2 காரணம். ஒன்று ஹார்மோன்னால வரும், இன்னொன்று வந்து வயிற்று சுத்தமா இல்லாம, அதாவது நச்சுக்கள் நீண்ட நாளா கழிவுகள் வயிற்றுக்குள்ளே இருந்துச்சுன்னா பரு வரும். ஆனா ஜீரக தண்ணீரை நீங்க ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்ன ஆகும்னா, குடல் வந்து சுத்தமாக்கப்படும். ஸோ குடல் சுத்தமாகும் போது மனசு ரொம்ப சுத்தமாயிரும். ஸோ முகங்கள்ல இருக்கக்கூடிய பருக்கள் வந்து போயிடும். அதே மாதிரி இது ஹார்மோனால வந்ததுனாலும் ஹார்மோன் சமநிலைப்படுத்துறதுக்கும் ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஸோ வந்து 2மே வந்து சரியாகி உங்களுடைய முகங்கள் வந்து ஒரு கிளியரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ஜீரக தண்ணி வந்து பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுதுங்க. நம்ம ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் கூடவே நம்ம ஜீரக தண்ணீரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ வெறும் ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டு நான் வந்து ஜங்க் ஃபுட்டா சாப்பிடுவேன், ஆயில்ல நிறைஞ்ச உணவா சாப்பிடுவேன் அப்படின்னா அது வந்து ஆரோக்கியம் இல்லை. நீங்க வந்து ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, நீங்க காலையில எந்திரிச்சு ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டு உடற்பயிற்சி மேற்கொண்டுட்டு ஹெல்த்தியான நல்ல காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுடைய வந்து என்ன ஆகும், ஒரு இதயம் வந்து பாதுகாக்கப்படும். இதயத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். ஸோ அதான் நம்ம சொல்றோம். ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக்குறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு. அடுத்து வந்து 9வது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஜீரகத்துல வந்து சில சேர்மங்கள் இருக்குல்ல, அது வந்து ரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரதாக கூறப்படுது. ஸோ இதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து தாராளமாக ஜீரக தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம். அப்படி நீங்க தண்ணியை எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுடைய ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுல வர்றதுக்கு பயன்படும். ஆனா நீங்க மருந்து ஏற்கனவே மருந்து சாப்பிடுவீங்கல்ல, சர்க்கரை நோயாளிகள் மருத்துவர் கொடுத்த மருந்தை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. காலை நேரத்துல நீங்க ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டீங்கன்னா அந்த நாளே ரொம்பவுமே புத்துணர்ச்சியா இருக்கும். ஒரு எனர்ஜெட்டிக்கவா ஆக்டிவா இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்க உடலே ரொம்ப சுறுசுறுப்பா
இருக்கும். உங்க உடல்ல இருந்த அந்த சோர்வு, களைப்பு எல்லாமே போய் ரொம்ப ஆக்டிவா இயங்க ஆரம்பிப்பீங்க. நாள் முழுக்க ரொம்பவும் ஹேப்பியாவும், நல்ல ஒரு புத்துணர்ச்சியாவும் நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு தேவையான எனர்ஜிய வந்து கொடுக்குது. ஸோ, இப்ப இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த ஜீரக தண்ணிய நம்ம சரியான முறையில சாப்பிடணும்ல. ஸோ, எப்படி இந்த ஜீரக தண்ணீர தயாரித்து எப்படி குடிக்கணும், எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்துரலாம். மெத்தட் வந்து 2 மெத்தட் இருக்கு. அதுல முதல் மெத்தட் என்னன்னா, நீங்க ஜீரக தண்ணீர இரவு முழுக்க ஜீரகத்த அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்த எடுத்து 1 கிளாஸ் தண்ணீல ஊற வச்சு, நீங்க காலையில அத லைட்டா கொதிக்க வச்சோ, இல்ல வடிகட்டியோ நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா சிலருக்கு வந்து ரொம்ப நேரம் ஊறுனா பிடிக்காதுல்ல. அதுக்கு 2வது மெத்தட் நான் வந்து சொல்றேன். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்த 1 கிளாஸ் தண்ணீல போட்டு 5 நிமிஷமோ, இல்ல 10 நிமிஷமோ கொதிக்க விட்டுட்டு நீங்க அமத்தி வெதுவெதுப்பான நிலையில நீங்க குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். ஆனா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தான் போடணும். நீங்க எடுத்து போடும்போது எக்ஸ்ட்ரா 1 போடுவோம். என்ன எக்ஸ்ட்ரா போடுறதுனால ஒண்ணும் ஆகப் போறதில்லையே அப்படின்னு நினைச்சு போடாதீங்க. 1 டேபிள் ஸ்பூனே போதும். அதிகமா சாப்பிட்டால் அதிக பலன் கிடைக்கும்னு நினைச்சு நீங்க போடுவீங்க. ஆனா அது விளைவுகளை ஏற்படுத்தும். ஆபத்த கொடுக்கும். அதனால அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப குடிக்கணும்னா காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிக்கலாம். வெறும் வயிற்றுல எடுக்க முடியல அப்படின்னா உணவுக்கு 30 நிமிடத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவுனா 1 டம்ளர் தான் எடுத்துக்கிறணும். அது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தான் பயன்படுத்தணும். அதிகமா குடித்தால் அது ஆபத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ அளவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஜீரக தண்ணீர் ரொம்பவே நல்லது. ஆனா சிலருக்கு வந்து சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால அவங்க கவனமா ஜீரக தண்ணீரை எடுக்கணும். அவங்க யாருன்னா, குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஜீரக தண்ணீரை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது ஏற்கனவே வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி ரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும். குறைந்த ரத்த சர்க்கரை இருக்கிறவங்களும் ஜீரக தண்ணீரை எடுக்க வேண்டாம். ஏன்னா அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா அதிக அளவுல சர்க்கரை அளவை கம்மி பண்ணிருச்சுன்னா அது நம்மளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால நீங்க கவனமா எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஜீரகம் சரியான அளவுல பயன்படுத்தினா பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகளை இது கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.